நமது பிதாவாகிய கடவுளிடமும் ஆண்டவராகிய உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளினுடைய பிரசங்க பகுதி நாம் ஏற்கனவே வாசிக்கிட்டு ஆதியாகம புத்தகம் 4வது அதிகாரம் முதல் 15 வசனங்கள். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது ரொம்ப கவனமாக நீங்கள் நான் தெரியப்படுகிறேன். ஒருவேளை இந்த வசனத்தின் அடிப்படையிலே சில கேள்விகளை உங்களிடத்துல நான் கேட்பேன். ஒரு கேள்வியை நான் கேட்கறதுனால நீங்க கவனமா இருந்தா தான் உங்களால பதில் சொல்ல. ஆனால் இந்த வேத பகுதி வாசிக்கும் போது சில கவனமாக கேட்கணும். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதி ஆகி காயினை பெற்று கர்த்தரின் மூலமாய் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவன் சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடு பயிரிடுகிறவனானான். காயின் மேய்க்கிறவனானான். காயின் பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு நிலத்தின் கனிகளில் சிலவற்றை காயின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொடுமையானவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் கண்ணோக்கினார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் வாடிற்று. கர்த்தர் காயினை பார்த்து, உனக்கு எரிச்சல் உண்டானது என்ன? உன் முகம் வாடியது என்ன? நீ செய்கிறது நல்லதென்றால் உன் முகம் மலர்ந்திராதோ? நீ செய்கிறது நல்லதல்லவென்றால் பாவம் உன் வாசலில் பதுங்கி இருக்கும். அந்த நாசை உண்மையில் இருக்கும், நீயோ அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை பார்த்து, காட்டுக்கு போகலாம் வா என்றான். அவர்கள் காட்டில் இருக்கும் போது காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலனோ என்று சொல்ல, அவர், நீ செய்ததென்ன? உன் சகோதரனின் ரத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, கேள். இதோ உன் சகோதரன் ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த நிலத்திற்கு நீ விலக்கப்பட்டு சாபத்திற்குள்ளாவாய். நீ நிலத்தை பயிரிடுகையில் அது தன் பலனை நீ உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா என்று சொன்னார். காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை நான் சகிக்க முடியாது. இதோ என்னை காட்டிலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, எவனும் காயினை கண்டுபிடித்து அவனை கொண்டு போடாதபடி கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள கடவுளே, பரமபிதாவே, இந்த வசனத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை தேவரீர் பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த வேத பகுதியின் மூலமாக நாங்கள் என்ன எச்சரிப்பை அடைகிறோம்? இந்த வேத பகுதியின் மூலமாக எந்த ஆறுதலை நாங்கள் அடைகிறோம் என்கிறதை நாங்கள் இந்த பிரசன்ன நேரத்தில் ஆண்டவரை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உங்களுடைய சித்தத்திற்கு இந்த வசனத்தை வேதாகமத்திலே ஆண்டவரே நீர் வைத்திருப்பதனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கு பிரியமுள்ள ஜனமாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தாருங்கள். எங்களை ஆசீர்வதியும்.
இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே முதலாவதாக உங்களுடைய திருச்சபையினுடைய போட்டலுக்கும் இந்த திருச்சபையினுடைய நிர்வாகங்களுக்கும் தமிழாகிய நான் என்னுடைய நன்றியை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு மத்தியிலே வந்து நாங்கள் ஆராதனையை நடத்துகிறதற்கும் கடவுளுடைய வசனத்தை மத்தியிலே பிரசங்கிப்பதற்கும் கடவுள் உங்கள் மூலமாக கொடுக்கின்ற வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நான் பார்த்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கப்பட்ட இந்த பகுதி என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் சிறு வயதா இருக்கும் போதே இது என்னுடைய மனதிலே, நீங்கள் எப்பொழுது ஆண்டவரை அறிந்தீர்களோ அப்பொழுது உங்களுடைய மனதிலே இந்த வேத பகுதி நீங்கள் நன்றாக அறிந்த பகுதியாக இந்த வேத பகுதி உங்களுக்கு அமைந்திருக்கும். இதை வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயம், ஒரு எச்சரிப்பு, இதெல்லாம் இயற்கையாக நமக்கு தோன்றுவது உண்டு. ஆனால் இந்த பகுதியில் இருந்து என்ன சத்தியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு போதிக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக ஆழமாக நாம் புரிந்து கொள்வது நமக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வேத பகுதியிலே நமக்கு விளங்காத அநேக கேள்விகளும் கூட ஏன் இது இப்படி நடந்தது, இந்த சம்பவம் ஏன் இப்படி நடந்தது என்றெல்லாம் கூட நாம் பல நேரங்களிலே யோசித்ததோடு யோசிக்கிறோம். இதில் நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது, எதை நாம் செய்யக்கூடாது, எதை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றுவதும் இயற்கை. ஒருவேளை உள்ள இடத்துல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு கேள்வியை நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை இந்த கேள்விதான், இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள், இந்த வேத பகுதிக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஒருவேளை நீங்க யாருமே யோசனை பண்ணி சொல்லுங்க. என்ன நாங்க இது உங்க மாதிரியா படிச்சிருக்கிறோம், இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றதுக்கு இல்லை. நீங்க என்ன பதில் சொன்னாலும் அந்த பதில்ல ஒரு அர்த்தம், அது உண்மையான ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாக. என்ன சொல்ல முடியும் சொல்லவே சொல்லாது. இந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு என்ன ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கலாம் சொல்லுங்க, பார்க்கலாம். ஏன் சொல்றீங்க? காணிக்கை. வெரி குட், நல்ல ஒரு பதில். காணிக்கையை பற்றி ஒரு எச்சரிக்கை. பொதுவாகவே காணிக்கையை பற்றி இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிறோம் காணிக்கையை பற்றி. அதுக்கு அடுத்தது பணம் வந்து கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கும். காணிக்கையே தான் மனசுல வச்சுக்கிறீங்க நீங்கல்ல, வெரி குட், நல்லது. அதுதான் கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கையை பற்றி தான் இது பிரதானமாக இருக்கிறது. கர்த்தரிடத்திலே ஆபேலின் ரத்தம் முறையிடுது. கேட்கறதுக்கே பயமா இருக்குது. ஆபேலின் ரத்தம் முறையிடுகிறது, ஆபேலின் ரத்தம் தூக்கிடுகிறது. மனித வாழ்க்கையில நாம எவ்வளவு ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பாவத்திற்கு விலகி நாம இருக்க வேண்டும் பற்றி இந்த பகுதியில் பல விஷயங்கள் இதுல இருந்து நம்ம சொல்லலாம். பிரதானமாக நீங்க சொன்ன பதில் பொருத்தமான ஒரு பதில். இது காணிக்கையை பற்றி சொல்லப்படுகிறது. மனித சமுதாயத்துல கடவுள் உண்டாக்கின மனித சமுதாயத்துல முதலாவது நடைபெறுகிற ஒரு கொலை இருந்துச்சு. ஆரம்பத்திலேயே அடைப்பு சந்தர்ப்பத்திலேயே முதலாவதாக உண்டாகிற ஒரு கொலை இது. முதலாவதாக நடைபெறுகிற ஒரு நியாய தீர்ப்பு, மன்னிப்பு,
இதுல மன்னிப்பு இருக்கிறது. மன்னிப்பு, முதல் மனித குலம், எல்லாத்தையும் இந்த பகுதியில இருந்து நம்ம பார்க்கலாம். இதுல இன்னும் ஆழமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், it is a God's continuous mercy even in the judgment. அவருடைய நியாய தீர்ப்பிலேயும் கூட அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு இதுல விளங்குகிறத நாம் நல்லா கவனிச்சு பார்க்கலாம். நல்லா நமக்கு தெரியாதுல. God's great gift of love and mercy towards the sinful humanity. அப்படி இந்த பகுதியில அந்த ஆழமான ஒரு சத்தியத்தை பார்க்கலாம். அதுக்கு பின்னால போக போக நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது இந்த பிரசங்கத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இந்த வேத பகுதி, இந்த பிரசங்கம் 12ஆம் தேதி 12/10/2025 அன்னைக்கு நீங்க ஆகஸ்ட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்க இல்ல? போன வாரத்துக்கு தானே ஆகஸ்ட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்க. ஒருவேளை அந்த பகுதியில அந்த நாளில இந்த வேத பகுதியில இருந்து ஒரு வேத பிரசங்கம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழுத்த திருத்தமாக உங்களுக்கு அது அப்ளை ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நாளில நம்ம அந்த பிரச்சனை கேட்டிருந்தோம்னா உடனடியா நம்ம கொண்டு வந்த காணிக்கையை தான் நம்ம அதிகமாக யோசனை பண்ணியிருந்திருப்போம். நம்ம கொண்டு வந்திருக்கிற காணிக்கை எல்லாம் எப்படி கொண்டு வந்தோம், கடவுளுக்கு என்ன வீட்டுல எப்படி பேசி அந்த காணிக்கை எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம், இந்த காணிக்கை கடவுள் இன்னைக்கு ஏற்றுக்குவாரா, இந்த கடவுள் காணிக்கை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்றெல்லாம் அன்றைக்கு அந்த நாளில நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனா பரவாயில்ல, இந்த நாளிலேயும் கூட இந்த காணிக்கையை பற்றி நம்ம யோசிக்கிறது இது நமக்கு நல்லதுதான். நான் பல நேரத்துல ஏற்படி ஒரு ஸ்ட்ரகிள் வேத பகுதியை படிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம். அது என்னன்னு கேட்டா, என்ன இது அந்த ஆவேலு கடவுளுக்கு உகந்த ஒரு காணிக்கையை கொண்டு வந்தோம். கடவுள் இந்த காணிக்கையை ஏற்றுக்கிறாரு. ஆனா அவங்க உலகத்துல வாழ முடியல. உலகத்துல என்ன செய்ய முடியல, வாழ முடியல. கடவுளுக்கு பிரியமா இருந்தான். உத்தரவாதமும் உண்மையா செஞ்சான். பிரியமான காணிக்கையை கொண்டு வந்தான். காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார். இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒரு நீதிமன்றம் காணப்பட்டாங்க. இந்த நீதிமான இந்த உலகத்துல நீண்ட நாள் அவன் ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கையிலேயே அவனுக்கு ஒரு சந்ததி, ஆசீர்வாதமான ஒரு சந்ததி இந்த உலகத்துல உருவாக்க முடியலையே. என்ன வாழ்க்கை இது? ஆனா இந்த காயன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொலையாடியவன், அவனும் அவனுடைய சந்ததி இந்த உலகத்துல பெருகி வந்தது என்றெல்லாம் சில நேரத்துல யோசித்து சோர்வாடியதும் உண்டு. ஏன் இந்த மாதிரி நடக்கும்? அப்ப நம்ம உண்மையா காணிக்கை கொண்டு வந்து கடவுளுக்கு பயபக்தியா கொடுத்தோம்னா கூட அந்த காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரு. இன்னொரு விதத்துல ஆன்லைன் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஒருவேளை இருக்குமா என்னெல்லாம் கூட சில நேரங்களில் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்ட்ரகிள் நமக்கு ஏற்படுத்துவது. இந்த பகுதியின் வழியாக கடவுள் இடத்துல ஒரு பெரிய ஒரு கேள்வியை கேட்க வேண்டாங்க. ஏன் ஆண்டவரே அந்த காயினை முட்டு வச்ச இந்த உலகத்துல பிரியமான நீதிமான நீ முட்டு வைக்கிறிய, ஆண்டவரை நீ நினைத்திருந்தா அவனை என்ன செய்திருக்கலாம்? ஆபேல
காப்பாத்தி இருக்கலாம் ஒரு. ஆனா அவன் சாகரத்துக்கு உன் பார்வையில நீ அமைதியா இருந்திருக்கிறியா? இந்த கேள்வி எல்லாம் கேட்க தோணும். நானு சில நேரத்துல கடவுளுக்கு நீ புரிஞ்சு கேட்டு கேட்க ஆழமான விசுவாசம் எனக்கு ஒரு பக்கத்துல இருந்தா சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது ஆண்டு என்ன உங்களுக்காக இவ்வளவு ஊழியம் செய்யறேன், எவ்வளவு அர்ப்பணித்து ஊழியம் செய்யறேன், எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் சோதனை இதெல்லாம் நமக்கு ஒரு ஆணிக்குரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்குது, நான் என்ன தப்பு செய்யறேன், நான் உனக்கு பயந்து தானே இருக்கிறேன், விசுவாசித்து இருக்கிறேன், உன்னுடைய வசனத்தை கேட்கிறேன், நான் எப்போதெல்லாம் பாவம் செய்யறேன்னா தவறு செய்யறேன்னா அப்பெல்லாம் மனம் உடையல. எனக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு போராட்டம் வந்து ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்கிறேன், என் மனசாட்சிக்கு விரோதமான செய்தியே, நான் ஒரு பக்தியுள்ள ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ நான் ஜீவிக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில எனக்கு துன்பம், இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆண்டவரே இத ஏன் தரமாட்டேன், நீ என் வாழ்க்கையில் இது வாய்க்க மாட்டேன், அக்கிரமக்காரர்கள் செழிக்கிறாங்களே, அக்கிரமக்காரன் எனக்கு எதிராக நிக்கிற அக்கிரமக்காரன் சந்தோஷமா போறான், பாதுகாப்பா இருக்கலாம், அவன் பாட்டுக்கு நல்லா வளர்க்கலாம், அவனுடைய குடும்பம் எல்லாம் பெருகுது, கண்ணு முன்னாடி நம்ம இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். அப்போ நமக்குள்ள ஒரு சோர்வு ஏற்படும். தீர்க்கதரிசிகள் கூட உடனடியே கடவுள் அழைப்புல உடனடியே கீழ்ப்படியாதவங்க கூட இருக்கிறாங்க. மோசையை பாருங்க, 2வது அதிகாரமும் 3வது அதிகாரமும் 4வது அதிகாரமும் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. மோசையை கூப்பிடுறாரு, என்னுடைய ஜனனுடைய கூக்குரல நானு எகிப்துல கேட்கவே கேட்டேன், நீ வா, நான் அந்த ஜனத்தை மீட்க போறவங்க நம்பிச்சு அப்படிங்கும் போது அவன் கேட்கிறான், நீ யாரு, உன் பேரு என்னன்னு தெரியும், இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு. அப்படி என்னன்றா அந்த ஜனங்க நம்ப மாட்டாங்களே, எவ்வளவு பிடிவாதமாகறான் பாருங்க. சில நேரத்துல நம்ம மாதிரி சரி இந்தா அவங்க ஒரு கோல் கொடுக்குற, அந்த கோல் தலையில போட்டு பாம்பா வந்து தண்ணியில் போட்டு அப்புறம் என்னன்னா எனக்கு பேச வராதுன்றே, சரி பேச வரலன்னா என்ன, உனக்கு ஆர்வம் நான் அனுப்புறேன் கூட, அவன் உண்டாக பேசுவான். மறுபடியும் என்னன்றான், ஆண்டவரே நீ வேற யாரும் ஆகலாம் ஆண்டவரே, எனக்கு அவனுடைய அழைப்பை என்ன பண்ண முடியல, சிலராக ஏற்றுக்கொள்ள முடியல. உலகத்தை பார்க்கலாம், உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, அக்கிரமக்காரர்கள் செழிக்கிறாங்க. கடவுள் தான் ஏன் இந்த நடக்குது, இந்த அக்கிரமங்கள் எல்லாம் நடக்குது, இவெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே மனித குலத்துல நிறைய பேருக்கு இது கேள்வி இருக்கிறது. யோனா கடவுள் என்ன பண்றாரு, நினைவை கூப்பிடுறது, நினைவை மாடாது. இப்ப இந்த ஜனங்களுக்கு அவன் என்ன பண்றான், அந்த ஊருக்கு போறதை விட்டுட்டு தர்சுக்கு போறதுக்கு யோகாவில போய் கப்பல் ஏறிய நடக்க முடியல. இப்படிதான் நம்மளுக்கு திடீர்னு காலை வாங்கி வராங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆபகுப்து கடவுள் கூப்பிடுறாரு தீர்க்க தரிசியா, ஆபகுப்து தீர்க்க தரிசியா வந்துட்டான். தீர்க்க தரிசியா வந்துட்ட பிறகு ஆபகுப்து என்ன கேட்கணும், கடவுள் கிட்ட, என்ன ஆண்டவரே அக்கிரமக்காரர்கள் எல்லாம் செழித்து இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் நீ பார்த்து கொண்டிருப்பது எப்படி? 1வது அதிகாரம் ஆபகுப்து 1வது அதிகாரம் 1-3-4 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அக்கிரமக்காரன் தன்னை கூட
நீதிமன்னா இருக்கிறவங்க விழுங்குறான். இதை நீ பார்த்து நிற்கிறியாங்கிறதே இது எப்படி என்னால பெற்றுக்கொள்ள முடியும்? நான் தீர்க்க தரிசியாச்சே. கடவுள் அவங்கிட்ட சொல்றாரு, பொறுமையா பாரு, கொஞ்ச நாள் பாரு. நீ ஓடுகிறவனும் வாசிக்கும்படி இதை என்ன பண்ண, ஒரு பெரிய பலகையில எழுதி வைனி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அவங்கிட்ட. அதுக்கு பிறகு அவன் துணிச்சலா தைரியமா ஊழியம் செய்யணும். ஆனா அவன் கடைசியா அப்படிப்பட்டவன் கடைசியா அவன் என்ன விசுவாசம் வைக்கிறான்? ஆட்டுக்கடை மத்தியில ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனாலும், திராட்சை தோட்டத்துல திராட்சைகள் இல்லாமல் போனாலும் நாங்க கத்திற்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு கூட சொல்றோம். இறைமையான கடவுள் கூப்பிடுறாரு, பாப்பா ஜனத்துக்கு விரோதமா நீங்க கேட்ட பண்ண பையன் நானு சின்ன பையன், என்னால வர முடியாது, நான் சொல்ல முடியாது, ஜனங்க கேட்க மாட்டாங்க என் பேச்சு. நீ சிறுவன் என்று சொல்லாத, உன்னுடைய வாயில என்னுடைய வார்த்தைகளை தான் உனக்கு கொடுக்குறேன். இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தெரிஞ்சிருக்கிறேன், நீ பாராட்டி அப்படின்னு சொல்லுற. ஆனா அவனுடைய நிலைமை என்ன நடக்குது? அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், அவனே சிறையிற்கு போறான். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்து அரசை சிறைப்பிடித்து கொண்டு போய் எங்க போறான்? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போறான். இவனும் கூட போறான், இவனும் சிறையா போறான், சிறைக்கு போறான். ஆண்டவரான சொல்ற, நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத, உனக்கு உள்ள குட்டிகளா இருக்க கூடாது, ஏன்னா நீ சிறையிருப்புக்குள்ள நீ போக போற. எவ்வளவு பெரிய போராட்டம்! ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருடைய வசனத்தை முடிக்கிறவன், வல்லமையா ஊழியம் செய்வேன். அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாடு, எவ்வளவு பெரிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய சமுதாயத்திற்குள்ள, திருச்சபைக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கும்போது சில நேரத்தில் இப்படிதான் நடைபெறும். இது நமக்கு அநேக கேள்வி கிடைக்கும். சில நேரம் அதுல சில பேர் அதனால அதிகமாக சோர்ந்து போகிறது, நம்முடைய விசுவாசத்தை விட்டுட்டு மாறி போகிறது. பாஸ்கரான காலத்திலிருந்து பார்க்கும்போது நம்ம ஐஎன்சியில கூட இருக்கிற தேர்தல் முறைகள், எலெக்ஷன், பப்ளிக் எலெக்ஷன் இருந்த மாதிரி நம்ம சர்ச்சினுடைய எலெக்ஷன் எல்லாம் நடைபெறும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. சர்ச்சினுடைய இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய இதுல மட்டும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு அசிங்கமா இருக்குது சமுதாயத்துல. ஆகவே இந்த பகுதி ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு பகுதியாக நமக்கு ஆரம்பத்துல காணப்படலாம். சில இதெல்லாம் நம்ம புரியுதல் அது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போலாம். காணிக்கையை பற்றி நீங்க சொன்ன மாதிரி காணிக்கை, இந்த காணிக்கையை நம்ம எப்படி செலுத்தணும்? காணிக்கைக்கு பிரியமான காணிக்கையாக இருக்கணும். ஒன்று தாயின் செலுத்தின காணிக்கை, அவன் நிலத்திலிருந்து பிரதானமானவர்களை தான் கொடுக்கணும் காணிக்கை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கணும் அந்த காணிக்கைய. அவனுடைய காணிக்கைய தள்ளிட்டாரு, ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கிட்டார். பெரிய உண்மை இருக்கிறது. கடவுளுக்கு பெரிய உண்மைய இந்த பகுதியின் வழியாக விசுவாசிகளுக்கு கொடுக்கிறாரு. இதுல நாம எங்க இருக்கிறோம்? இந்த வேத பகுதியில எங்க விட நாம இந்த இடத்துல இருக்கிறோம். ஒருவேளை உங்களை நானு கேள்வி கேட்டா, காணிக்கை பத்தி சொன்னீங்க, காணிக்கை பத்தி சொல்றது, அப்போ நீங்க தாய்மா இருக்கிறீங்களா, ஆங்கில இருக்கிறீங்களா? காணிக்கைய மனசில் வச்சுட்டு சொல்லணும். காணிக்கை மனசில் வச்சுட்டு சொல்லணும். நீங்க காய்னா அல்லது ஆபேலா? ஆபேலா? ஆபேல் சொல்றதெல்லாம் கை செய்யக்கூடாது. தூங்க ஏன் ரெண்டு பேரும் அப்போ நீங்க எல்லாம் போட்டு காணிக்கை செஞ்சுருங்க. கடவுளுக்கு காணிக்கெல்லாம் ரொம்ப பிரியமா இருக்குது நீங்க நினைச்சுருக்கீங்க. அதான் அர்த்தம். நான் என்ன சொல்லுவேன், என்ன கேட்டா அப்படின்னா
இல்ல நான் காயினா நான் காயின் தான். காயின் இதுல பாருங்க நல்லா. ஆபேலு மேய்ப்பன் கர்த்தருக்கு பலி கொடுக்கலாம். கர்த்தர் பலியை ஏற்றுக் கொள்கிறார். ஆபேலு கொலை செய்யப்படுகிறான் காயினால. காயினுக்கு பெரிய தண்டனையை கடவுள் கொடுக்கிறார். துணிச்சு பேசலாம். ஆபேலுக்கு நான் என்ன காவல்காரனா? கொலை பண்ணிட்டு ஆபேலுக்கு நான் என்ன காவல்காரனா? டேய், உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் பூமியில இருந்து எனக்கு கூப்பிடுறான் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. உன்னுடைய சகோதரன் ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள உன் வாயை திறந்த நிலத்திற்கு நீ விலக்கப்பட்டு சாபத்திற்குள்ளாவாய். உனக்கு பெரிய சாபம் இருக்கிறது. நீ நிலத்தை பயிரிடுகையில் அது தன் பலனை உனக்கு உண்டாது. இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும். நம்ம யாரு விவசாயத்துல இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நான் விவசாயத்துல கொஞ்சம் இருக்கிறேன். விவசாயத்துல இருக்கிறேன். நானு விவசாயம் பயிர் செய்வேன். எவ்வளவு செலவு பண்ணாலும் வருமானம் எல்லாமே பேசுறாரு. அதே நேரத்துல நிலத்தை சும்மாவும் வச்சுருக்க முடியுது. இது எதுவும் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு எல்லாருடைய வாழ்க்கையில விவசாயத்துல மக்கள் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறது போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நிலத்துல இருந்து மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வருமானம் இன்னைக்கு கிடைக்கல. அது தன் பலனை இனி உனக்கு கூட நீ பூமியிலே நிலையற்று அலைகோரனாய் என்று கடவுள் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்டனை என்னால பொறுத்து கொள்ள முடியாது. என்ன பண்றாரு? என்னை கொண்டு போடுவார்களே, இந்த உலகத்துல நான் உயிரை இருக்க மாட்டேனே, நான் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மரணம் தண்டனை இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொடுக்கல 7 மடங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறார். தாயிட்டு தான் இந்த உலகம். நம்ம எல்லாருடைய பிரதிநிதியாக தாங்க காயின் இருக்கு. நம்ம யாரும் நீதிமான்கள் இல்லைங்க. நாம எல்லாரும் பாவிகள், எல்லாரும் அக்கிரமக்காரர்கள். கொல்லப்படுகிறான். ஆபேலுடைய பலி அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி. இயேசு கிறிஸ்துவாக அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு? சித்தரிக்கப்படுகிறார். உங்களுக்கு ஆபேல் இல்லது, அது யார்? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆபேல் நீதிமான். நீதிமானுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நீதிமான். அவர் சிலுவையிலே கொல்லப்படுகிறார். நீதிமானுடைய ரத்தம் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறது, பாதுகாப்பை தந்திருக்கிறது. பிரதான மேய்ப்பர். ஆபேல் ஒரு ஷெப்பர்ட், ஆபேல் ஒரு மேய்ப்பர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான மேய்ப்பர். அவர் தன்னையே என்ன செய்யறாரு? ஆடாக அவர் பலி கொடுத்தார். பலி கொடுத்து நிமித்தமாக அந்த இடத்துல கதறி அழுகிற, பயப்படுகிற, மனம் திரும்பின அந்த காயினுக்கு
அவர் மன்னிப்பை வழங்குகிறார், பாதுகாப்பை செய்கிறார். ஆகவே இந்த காயன் என்று சொல்லும் போது இந்த உலகத்துல அவன் மக்களுடைய பிரதிநிதியாக அவன் காணப்படுகிறான். நீங்களும் நானும் அங்கே இருக்கிறோம். ஆகினால நான் ஆபேல் என்று சொல்லி என்னால என்ன செய்ய முடியாது, நான் பெருமை பாராட்ட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் ஒருவரும் யாரும் இல்லை, நீதிமான்கள் இல்லை. நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம். ஆகவே இந்த வேத பகுதி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் இது புரியும், பொருந்தும். கடவுளுக்கு முன்பாக நாம் காயினை போல நாம் வாழ்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக நாம் இந்த உலகத்துக்கு அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். இவன் கிறிஸ்தவன். இவனுக்குள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அவர் நமக்காக பலியாகி இருக்கிறார். ஆகவே பிறகு ஒரு காலத்துல, எத்தனையோ 1000 ஆண்டுகள் காலத்துல பிறகு இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்க போறாரு. இஸ்ரவேலர் மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? பஸ்கா பண்டிகையை கொண்டாடினாங்க. இவரும் பஸ்கா ஆடாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார், பலியிடுகிறார். உலகத்தார் எல்லாருக்கும் பாவம் பண்ணி உண்டாகிறது. காயினை போல இந்த உலகத்துல பாவியாக வாழ்கிற இந்த மனிதன் பேரிலே கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கிருபை, அவருடைய தயவு நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த ஒரு பெரிய ஆழமான மிஸ்டரிய, பெரிய ரகசியத்தை, தேவ ரகசியத்தை இந்த தாயின் ஆவின் மூலமாக கடவுள் இந்த உலகத்திற்கு காட்டுகிறார். இதன் மூலம் இது ஒரு தீர்க்க தரிசன பகுதி. இந்த பகுதி ஒரு தீர்க்க தரிசனம், மறைமுகமான ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா சொல்றது போல சொல்லல, உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு இம்மானுவேல் சட்டத்துவம் ஒரு பேர் இருக்கும். வெளிப்படையும் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல இந்த தீர்க்க தரிசனம். ஒரு மறைமுகமான ஒரு தீர்க்க தரிசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம இந்த ஆபேலின் வாழ்க்கை மூலமாக நாம பார்த்தோம். நம்ம யாரும் ஆபேலுன்னு நினைச்ச கூடாது. காணிக்கை செலுத்துறதுல நாம ஆபேலாக இருக்கணும். அப்படி மன்னிப்பையும் இறக்கையத்தையும் பெறுகிறதுலே நம்ம காயினா இருக்கணும். அப்படி இறக்கத்தையும் மன்னிப்பும் பெறுகிறதுலே நாம பணி உள்ளவர்களாகவும், நாம மன திரும்புகிறவர்களாகவும், அவருடைய இரக்கத்தை சார்ந்தவர்களாகவும், நம்முடைய பாவத்துக்காக நாம பயப்படுகிறவர்களாகவும் நாம காயினை போல இருக்கணும். நாம் செலுத்துகிற காணிக்கை ஆபேலை போன்ற காணிக்கையாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை. ஆகவே அவருடைய சமூகத்துல நாம் ஆராதனையில நாம கூடி வரும் பொழுது காணிக்கை செலுத்தும் போது ஆபேலா இருக்கணும். கடவுளுடைய வசனத்தை கேட்டு ராகவ தினத்துக்கு முடி போட்ட நேரத்துல யாரா இருக்கணும்? அவருடைய இறக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அடையாளத்தையும் பெற்றுக் கொள்கிறதற்கு நாம் காயினை போல மனம் திருத்துகிறவர்களாக, கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் அவர் முன்னால நிற்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கும் போது, அவருடைய ஊழத்தை நாம தாங்கும் போது ஆபேலை போல நாம் ஆண்டவருடைய சமூகத்தில்
அதுதான் இந்த வேத பகுதி இன்றைக்கு நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குருசிபிகேஷன், அவருடைய மரணம், அந்த 7 வார்த்தைகள், சிலுவையில் பொழிந்த 7 வார்த்தைகள், அது ஒரு பெரிய ஒரு வல்லமையை, ஆசீர்வாதத்தை மனுகுலத்திற்கு கொண்டு வருகிற ஆவியலை போல இந்த இடத்துல சித்தரிக்கப்படுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்னும் அநேக உண்மைகள் இதுல உண்டு. மேல போயிடுச்சு. இன்னும் அநேக இதுல உண்மைகள் உண்டு. நம்ம சகோதரனிடத்துல நாம எப்படி இருக்கணும், சகோதரியை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், இதெல்லாம் கூட இந்த வேத பகுதியில நமக்கு அநேக பாடங்களாக இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறது, it is the undeserved gift of God's love and mercy. Simple humanity. எப்போதும் கடவுளுக்கு முன்னாங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது நாம இந்த 2 கேரக்டரை மனத்துல வச்சுக்கிட்டு நாம சுத்திகரிக்கப்பட்டு அதுதான் நமக்கு வளமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சமாதானமான அந்த வாழ்க்கையை ஆண்டவர் இந்த பங்கின் வழியாக நமக்கு போதிக்கிறார். காயினை போல, காயினுக்கு இரக்கம் காட்டினது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்நிலையும் அனுதினமும் நமக்கு அந்த இரக்கத்தை காட்டுகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அந்த பாதுகாப்பு. ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த 2 பர்சனாலிட்டிய மனதில் வைத்து நாம் ஆவிக்குரிய ஜீவித்துல நாம ஜீவிக்கணும். ஆண்டவர் நம்ம இன்னும் மிகுதியாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை லாபத்தையும் ஆசீர்வதிக்கிறார். நமக்குள்ள பெருமை என்கிறது இருக்கக்கூடாது என்கிறதை இந்த பகுதி நமக்கு கற்பிக்கிறது. எப்போதும் தாழ்மையுடையவர்களாக ஆண்டவருடைய சங்கத்திற்கு வருவோம். ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் காட்சி கொள்வதாக. ஆமென்.